வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 9 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 26 கோடியே 21 லட்சம் ரூபாய்க்கு பருத்தி ஏலம் நடைபெற்றுள்ளதாக ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 86,720 ரூபாயாகவும் 1 கிராம் 10,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 161 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆதார் அட்டை அப்டேட் செய்வதற்கான சேவை கட்டணத்தை உயர்த்தியுள்ளது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம். நாடு முழுவதும் 57 புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் திறக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் கிரீன்வேஸ் ரோடு மந்தவெளி இடையே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி இம்மாதத்தில் நிறைவடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கைக்கு அக்டோபர் 6ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இம்மாத இறுதியில் இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை தொடங்கும் என்று வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவத்தின் நிறைவு நாளான நேற்று காலை தெப்பக்குளத்தில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நடைபெற்றது. TNPSC குரூப் 4 தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் என்று தேர்வாணையம் அறிவித்துள்ளது. திருப்பதி சுவாமி கோவிலில் AI தொழில்நுட்பம் என பக்தர்கள் வசதிக்கான கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையம் திறக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பில் அதிகப்படியாக 40 வயது வரை சேரலாம் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு நேற்று நடைபெற இருந்த கிராம சபை கூட்டம் நிர்வாக காரணங்களால் வருகின்ற 11ஆம் தேதி நடைபெறும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற அக்டோபரில் முதியோர்களின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணியை வருகின்ற 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் மேற்கொள்ளுமாறு மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ராஜ்கோட்டில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி அவர்களின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரம் நிகழ்ச்சிக்கு செல்வதால் மதுரை மாவட்ட எல்லை மற்றும் முதல்வர் பயணிக்கும் பாதைகளில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. RSS தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பு 100 ரூபாய் நாணயம் மற்றும் நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டுள்ளார். 8428 கோடி ரூபாயில் 3ஆம் கட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. செப்டம்பரில் சரக்கு மற்றும் சேவை வரியாக 1,89,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலம் வருவதை ஒட்டி மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக 1,01,603 கோடியை ஒன்றிய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கான வரி பகிர்வாக 4,144 கோடியை ஒன்றிய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் நடப்பு அரையாண்டில் 995 கோடி ரூபாய் சொத்து வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் 98வது பிறந்த நாளை ஒட்டி அவரது மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக டிசம்பர் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் இந்தியா வர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் 119 பணியிடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 3% உயர்த்த டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் GDP வளர்ச்சி 6.4% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை காட்டிலும் 8% அதிக மழை பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலான அரசு துறை சார்ந்த 12,000 வாகனங்களுக்கான பதிவு சான்று செல்லுபடியாகும் காலத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.
ஆர்பிஐ அதன் எம்சிபி கூட்டத்தில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ரெப்போ ரேட்டை குறைக்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை ரூபாய் 16 உயர்ந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் மாற்றமின்றி ரூபாய் 868.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. பீகாரில் வாக்காளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையால் நீலகிரியில் இன்று முதல் 5 நாட்களுக்கு போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விரிவான திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்ததை நாங்கள் வரவேற்கிறோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேட் எனப்படும் தேசிய நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தமிழறிஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ளது. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை மற்றும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை, எழும்பூர் மற்றும் மதுரை இடையே முன்பதிவில்லா மெமு எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 164 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சென்னையின் முதல் இரும்பு மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் தீன் தயாள் உபாத்யாயா மார்க்கில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் 72,300 EV சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க ஒன்றிய அரசு புதிய வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களை நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் 470 அதிகாரிகளை கண்காணிப்பாளர்களாக நியமித்துள்ளது. IAS அதிகாரிகள் 3 பேரை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. விளையாட்டு களத்திலும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். ஆயுத பூஜை மற்றும் காலாண்டு விடுமுறையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே 3 சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உணவு பதப்படுத்தல் துறையில் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பாண்டு MBBS, PDS படிப்புகளுக்கான 3ஆம் சுற்று கலந்தாய்வு வருகின்ற 6ஆம் தேதி தொடங்குகிறது. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் தயார் நிலை குறித்து அக்டோபர் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்ய உள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.